வெல்கம் டு சர்க்கார் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம தொக்கு பிரியாணி வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 ml ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அளவுக்கு வந்து வெங்காயம் ஆன பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு புதினா வந்து ஆட் பண்ணணும். 1 handful ஆஃப் புதினா ஆட் பண்ணணும். புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 6 சில்லி ஆட் பண்ணணும். அது கூட டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடுங்க 300 கிராம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு வந்து என்னென்ன மசாலா ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, மிக்சடு மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொரிண்டர் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் தக்காளியும் எண்ணெயில் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயில் வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மட்டன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம தொக்கு பிரியாணிக்கு வந்து தொக்கு ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த கலர் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. தொக்கு பிரியாணிக்கு வந்து மசாலா என்னென்ன ஆட் பண்ணுன்னா பெப்பர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஜீரா 1/2 டேபிள் ஸ்பூன், கொரிண்டர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த கிளாஸில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் தண்ணியும் ஆட் பண்ணணும். எனக்கு வந்து 1.5 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம் இந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண வச்ச மசாலா வந்து இப்போ கிரைண்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். லைட்டாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். தொக்குக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா போடணும். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் தவா வந்து வச்சுட்டு தம் போட்டுருங்க. 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில், 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூண்டு வந்து வதக்கின பிறகு சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பண்ண பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. தொக்கு கலர் வந்து வரதுக்கு வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். பிரியாணிக்கு வந்து தொக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் மசாலா எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. பாருங்க தம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. Thank you for watching. Please like, share and subscribe.